ஆல்பம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? இன்றைய மொழியறிவும் பகுதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. ஒரு கல்யாண வீடு என்று சொன்னாலே தன்னாலேயே உற்சாகமும் மகிழ்ச்சியும் தொற்றிக்கொள்ளும் இல்லையா? அதே அளவு உற்சாகம் நீங்க உங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு கல்யாண போட்டோ ஆல்பமை பார்க்கும்போது கூட ஏற்படும் இல்லையா? அது ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த ஆல்பம் என்ற சொல் உங்க எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு சொல் தான். இந்த சொல்லை இரண்டு இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. ஒன்று இந்த போட்டோ ஆல்பம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல, இன்னொரு விதம் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் ஆல்பம் அப்படின்னு கூட சொல்லுவோம். நாம இன்றைய மொழியறிவும் பகுதியில இந்த போட்டோ ஆல்பம் என்பதற்கு நிகரான அந்த தமிழ்ச்சொல் எது என்பதைத்தான் பார்க்க இருக்கும். இந்த போட்டோ ஆல்பம் அது எதற்காக, அது என்னது உண்மையில? நீங்க உங்களுக்கு விருப்பமான புகைப்படங்களை அல்லது படங்களை இல்லைன்னா சில சமயங்கள்ல அஞ்சல் தலைகளை கூட சேமிச்சு வைத்து அதை தொகுத்து ஒரு நூலாக வைத்திருப்பீர்கள், ஒரு ஏடாக வைத்திருப்பீர்கள். அதைத்தான் இந்த போட்டோ ஆல்பம் அப்படின்னு சொல்றோம். சரி, இதற்கு நிகரான தமிழ்ச்சொல் எது? இதை எப்படி மொழிபெயர்ப்பது? ரொம்ப எளிமை. எப்படின்னா, இதற்கு அறிஞர்கள் ரொம்ப அழகான ஒரு சொல்லை முன் வச்சிருக்காங்க. அது என்ன சொல் தெரியுமா? வைப்பேடு அப்படிங்கிற அந்த சொல் தான். ஏடு என்றால் உங்க எல்லாருக்குமே தெரியும், நூல், புத்தகம் அப்படிங்கிற அந்த பொருள். இந்த ஆல்பம் ஒரு புத்தக வடிவில் தானே இருக்கும். உங்க புகைப்படங்களை, உங்களுக்கு பிடித்தமான அந்த படங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஏடு, ஒரு நூல் அப்படிங்கிற அந்த பொருள்ல தான் இந்த வைப்பேடு அப்படிங்கிற ஒரு சொல் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்றைய மொழியறிவும் பகுதியில ஒரு சுவையான சொல்லை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மீண்டும் நாளைய மொழியறிவும் பகுதியில மற்றும் ஒரு புதிய சொல்லோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.